எங்கும் உள்ளங்கள். அம்மாடி சுகுணா, என்ன ஒரே கம்ம கம்மன்னு பலகார வாசனை வருதே. விக்னேஷின் அண்ணா குடும்பம் வரப்போகிறதா என்றால் சுகுணாவின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் அம்புஜம் பாட்டி. நன்னா கண்டுபிடிச்சிட்டே பாட்டி, எங்கள் அண்ணாவை வினோத் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரப்போகிறான். எங்கள் அம்மாவை, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கோகில் அம்மாவை கையிலே பிடிக்க முடியாது. குழந்தைகளுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு எதையாவது சமையற்கட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்று சிரித்தபடி சொன்னான் விக்னேஷ். வாங்க மாமி, நான் செஞ்ச பட்சணத்தை கொஞ்சம் ருசி பாருங்கோ என்றாள் கோகிலம்மா. அன்று இரவு சுகுணா தன் கணவன் விக்னேஷிடம் பேசும்போது, என்னங்க உங்கள் அண்ணா குடும்பம் வரப்போகிறத கேட்டாலே அத்தை 10 வயசு குறைஞ்சா போல பரபரப்புறாங்க. தப்புன்னு சொல்லலை, பாசம் அப்படி ஆட்டி படைக்கிறது. பாவம், நம்மக்கிட்டேயும் அம்மா அதே பாசம்தான். ஆனால் இந்த வயசில் இத்தனை சிரமம் தேவையா என்று அங்கலாய்த்தாள். சுகுணா, விடு சுகுணா, அவங்க சுபாவமே அதுதான் என்றான் விக்னேஷ். வினோத் வந்து இறங்கியதும் வீட்டில் ஒரு கல்யாண கலையே வந்துவிட்டது. விக்னேஷின் மகனும் மகளும் வினோத்தின் மகள் அனுஷாவும் அபினவும் பாட்டியை சூழ்ந்து கொண்டு, பாட்டி பாட்டி, இன்றைக்கி நாங்கள் டேபிளிலே உட்காந்து சாப்பிட மாட்டோம். நீங்கள் உங்கள் பட்டு கையில் பெரிய அடுக்கலை சாதம் போட்டு தயிர் போட்டு பிசைந்து எங்கள் கையிலே போடணும். நாங்கள் சாதத்தை உருண்டையில் விரலை குழி பண்ணுவோம். நீங்கள் அதில் வத்த குழம்பு போடணும். பாட்டியின் விழிகளில் ஆச்சரியமும் ஆனந்தமும் ததும்பின. ஒரு கணம் கனவில் லைத்தன. பாட்டி அவள் முன் அமர்ந்திருப்பது பேரன் பேத்திகள் என்பது மறைந்து எதிரில் எழும்பராய்த்து விக்னேஷ், வினோத், பெண்கள் கமலி, மாலா அனைவரின் முகங்களும் திறந்தன. என்ன பாட்டி, பேச்சையே காணோம் என்று விக்னேஷின் மூத்த பிள்ளை கேட்டான். அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கா, சித்தப்பா அப்பா அத்தை எல்லாம் இப்படித்தான் ராத்திரி சாப்பிடுவாளாம் என்றான். சரி சரி வாண்டுகளா, வாங்க சாப்பிடலாம் என்று ஒரு குழந்தையின் குதூகலத்துடன் மறந்து சிரித்தாள் கோகிலம்மா. நாட்கள் பறந்தன. வினோத் புறப்பட இன்னும் 2 நாட்களே இருந்தன. அன்று பௌர்ணமி இரவு பளிச்சென்று ஒளிந்தது. இரவு 8 மணி அளவில் கோகிலம் கொல்லைப்புறம் சென்று அங்கு எப்போதோ கட்டிய திணையிலே அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்திருக்கையில் வினோத் அங்கே வந்து தாயின் அருகில் அமர்ந்தான். அவன் கண்கள் லேசாக பனித்திருந்தன. அம்மா, சின்ன வயசில் ஞாபகமெல்லாம் வருதுமா. அப்போது நான் உன் மடியிலே தலை வைத்து படுத்து நிலாவை ரசிப்பேன். இன்றைக்கி கொஞ்ச நேரம் உன் மடியிலே தலை வைத்து படுக்கும் போல இருக்குமா என்று சிறு பையன் போல் கேட்பதைக் கண்டு கோகிலம் மனம் நெகிழ்ந்தாள். சிறுவயதில் இதே வீட்டில் அவன் ஓடியாடி விளையாடிய காட்சிகள் மனக்கண்ணில் விருந்தன. அதுக்கு என்ன கண்ணா, வா வந்து தலை சாய்ச்சிக்கோ என்றாள் வாஞ்சையுடன். தற்செயலாய் கொல்லைப்புறம் வந்த சுகுணா தாயும் மகனும் பேசியதை கேட்டு பிரமித்து நின்றாள். நெஞ்சுக்குள் அழியாத நினைவாய் புதைந்திருக்கும் ஏக்கத்தின் வெளிப்பாடுதான் மாமியாரின் நடவடிக்கையின் எதிரொலி என்பது புரிந்தது. படிப்பு, வசதிகள், வாய்ப்புகள், வளமான எதிர்காலம், இவைகளை தேடி ஓடும் இளைஞர்களின் நிலையும் இதுதான் என்பதை சுகுணாவுக்கு புரிந்தது. வினோத் கிளம்பி போன பிறகு கோகிலம் மருமகளை அழைத்தாள். சுகுணா, வினோத்கிட்ட மட்டும் நான் அதிகப்படியாக பாசத்தை காட்டுறதா நீ நினைக்கிறாயா? நம்ம கொல்லைப்புறம் இருக்கிற தென்னை மரங்களை வைக்கிறப்போ வினோத் பையன் சின்ன பையன். அது வளர்ந்து காய் கொடுக்கிறப்போ அதை அனுபவிக்க அவனுக்கு கொடுப்பினை இல்லை. அதே போலத்தான் கொய்யா, சாத்துக்குடி மரங்களும் கூட பழம் கொடுக்கும் காலத்தில் அவனுக்கு இல்லை. இது எல்லாவற்றையும் விட தாயின் பாசத்தை கூட அவனால் வருஷத்துக்கு ஒரு முறைதான் அனுபவிக்க முடிகிறது. விக்னேஷை பொறுத்தவரை இந்த இழப்பும் ஏக்கமும் இல்லை. வினோத்தின் இழப்புக்கு மாறாகத்தான் நானும் சற்று அதிகப்படியான பாசத்தை கொட்டுறேன். இது தப்பா? கோகிலம் பேசி முடித்த போது சுகுணா ஓடி வந்து மாமியாரின் கைகளை பற்றி கொண்டு கண் கலங்கினாள். அத்தை, இப்போ எனக்கு உங்கள் ஏக்கமும் பாசமும் நல்லா புரியுது, மன்னிச்சுக்குங்க அத்தை என்றாள். கோகிலா மாமியும் பழைய நிலையடைந்த அடுத்த வருஷ வசந்தத்துக்காக மகனின் வருணைக்காக காத்து நின்றாள்.